ஹே கைஸ், வணக்கம். உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் ஒரு ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் இவி பைக் இருக்குன்னு? யூஷுவல் இவி இல்லை, இதுதான் அல்ட்ரா வயலட் F77. இது பெட்ரோல் பைக்ஸை டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுது. டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபுல்லி மேனுஃபேக்சர் இன் இந்தியா தாங்க. டாப் ஸ்பீட் 150 km/h வரைக்கும் வரும். 0 to 60 ஜஸ்ட் 2.9 செகண்ட்ஸில் ரீச் ஆகும். KTM வைப்ஸ் பட் ஃபுல்லி எலக்ட்ரிக். இருந்தாலும் ரேஞ்ச் வரி வேண்டாம், ஏன்னா சிங்கிள் சார்ஜ்லேயே 300 km வரைக்கும் வரும். இதில் 10.3 kWh மாடுலர் பேட்டரி பேக் பண்ணியிருக்கிறதுனால வீட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபாஸ்ட் சார்ஜரையும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனை ஃபுல்லி ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, ஏரோஸ்பேஸ் டெக்கை இன்ஸ்பயர் பண்ணி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே, மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், ரைட் ஸ்டாட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அலர்ட்டோடு இருக்கும். ஆல்சோ ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடோட வரும். பில்டம் ப்ரீமியம் தான். இதில் பார்த்தீங்கன்னா டியூயல் டிஸ்க் பிரேக், ரீஜன் பிரேக்கிங் அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 3 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி டாப் வேரியன்ட் ரெக்கான் 4 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வரைக்கும் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேம் பட்ஜெட்டில் இருக்கிற டியூக் 390, RTR 310, MT-03, ஈவன் GT 650 இதை தான் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்களா, ஆர் அல்ட்ரா வயலட் F77 ட்ரை பண்ண போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்காக ஷீ டிரைவ்ஸ் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய் guys and take care all.